ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அது தொடர்ந்து மேலும் மேலும் சர்ச்சைக்குள்ளாகிட்டே தான் இருக்குது. நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் ஒரு பேரணி நடத்துவதற்கு முயற்சி செய்தாங்க. அதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது செய்தியாக இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலினும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க சார்? முதலமைச்சர் ஸ்டாலின் முழுக்க இந்த ராகுல் காந்தி எடுத்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய முழு ஆதரவு உண்டு, ஜனநாயகத்தை யாரும் திருடுவதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு உரத்த குரலில் ஒன்று சேர்ந்து ஒருமைப்பட்ட குரலில் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்கு திமுக வழக்கம் போல வழிகாட்டியா இருக்குங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த தேர்தல் ஆணையம் போக போக அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றாங்க, இவங்க கேட்கறாங்க 65 லட்சம் பேர் டெலிட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டா, அப்படி கொடுக்கணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க தான் இது பூத்து வாரியா கொடுத்துருக்கோமே ஏற்கனவே, அதுல இருந்து பாத்துக்கோங்க. இப்ப பூத்து வாரியா கொடுத்ததுல இருந்து பாக்குறதுல உள்ள சிரமம் என்னன்னா, இவங்க எலக்ட்ரானிக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கேட்டது எலக்ட்ரானிக்கா கொடுங்கன்னு சொல்லி. இப்ப இதுல எலக்ட்ரானிக்கா முதல்ல ரீடபிளா கொடுத்துருந்தத இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதை PDF ஃபார்மா மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். அப்ப விவரங்களை கொடுக்க கூடாது. அப்படியே விவரங்கள் கேட்டாலும் அது அவ்வளவு லேசா அதை டீசைஃபர் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டப்படுத்தி கொடுக்கணும். கோர்ட்ல சொல்லணும் அதுக்கு சட்டம் இல்லையே அப்படின்னு. சட்டம் இல்லை, நிஜம்தான். ஏன் அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியாதா? அடிப்படை என்ன? மக்களுக்காகத்தான் சட்டம், சட்டத்திற்காக மக்கள் அல்ல அப்படிங்கிற அடிப்படையே உங்களுக்கு தெரியாதா? சார் சட்டம் ஒண்ணு வந்திருக்கு, எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும்ங்கிறதுல சட்டம் இருக்குதானே சார் செய்யும். அவங்க எல்லாம் இங்க கொடுக்குற காரணம் என்னன்னா, சில பேர் இறந்து போயிருக்கலாம், பெரும்பான்மையான ஆட்கள் இதுக்கு போயிருப்பாங்க, மைக்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதுல இதுக்கு முந்தின தேர்தல் இதோட எலெக்ஷன் ரோலோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்க டிலீட் பண்ணல 65 லட்சம் பேர்ல ஏறக்குறைய 25 லட்சம் பேர் பெண்கள் அது மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கரா நார்மலா போறது இல்லை. பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராவுக்கோ வர்றது இல்லை. அதிகமா இல்லை, சில பேர் வர்றாங்க, ஆனா அதிகமா வர்றது இல்லை. அப்போ ஆண்கள் மட்டும்தான் மைக்ரண்ட் லேபரா போயிருந்திருக்கலாம். எப்படி 25 லட்சம் பெண்கள் நேம் பெயர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஹிந்து, அது மட்டும் இல்ல அவர்களில் பெரும்பாலானோர் இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஹிந்து தன்னுடைய ஃபைண்டிங் சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுங்க? இவங்க மேல ஏன் சந்தேகம் வராது எலெக்ஷன் கமிஷன் மேல? ஏற்கனவே போன தேர்தலில் எவ்வளவு வகுப்புவாதத்தை கிளறி பேச முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கிளறி இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே பேசினாரு. இவங்க அதை கண்டுக்கிடவே இல்லை, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இவங்க அன்னைக்கே எனக்கு இவங்களுடைய நம்பகத்தன்மை மேல, இவங்களுடைய நாணயத்து மேல எனக்கு முற்றிலும் நம்பிக்கை இழந்துட்டேன் நான், அந்நியாரமே. ஆனா இப்படிப்பட்ட சதிகள் நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லும் போது இவங்க அதை விருட்டு என்ன சொல்லியிருக்கணும்? ராகுல் காந்திட்ட ஒரு மாவட்ட ஆட்சியரா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மாவட்ட நிர்வாகத்து மேல கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் மாவட்ட ஆட்சியர் மேல உள்ள கம்ப்ளைண்ட் இல்ல, அது ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. உங்க மேல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்ல, சொல்லவும் செய்வாங்க, சில சமயம் சொல்லாமலும் இருப்பாங்க. ஆனா உங்க நிர்வாகத்துல இவ்வளவு கோளாறு இருக்குன்னா அவர் என்ன செய்வாரு? உங்க அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு நான் விசாரிச்சு பாக்குறேன், விசாரிச்சு உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன், சரியான அணுகுமுறை அதுதான், மறுபடியும் கூப்பிடுறேன், அந்த விசாரணை முடிவு உங்ககிட்ட காமிக்கிறேன், அதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஏன் திருப்தி இல்லைன்னு காரணத்தை சொல்லுங்க, இப்படி கேட்கணும். அதுதான் வெளிப்படையான நிர்வாகத்துக்கான அடையாளம். இப்ப இந்த தேர்தல் ஆணையம் அது மாதிரி செய்யவே மாட்டேங்கிறாங்களே. ராகுல் காந்தி சொன்னோன்னு என்ன செஞ்சிருக்கணும்? சரிங்க, நாங்க சொல்லியிருக்கீங்க, நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பாக்குறேன். அதை விட்டுட்டு அவர் சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவறுதலா இருக்கலாம். ஒரு 3 பேர் ஒரு வெவ்வேறு மாநிலத்துல ஒரே ஓட்டர் பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது யூபி சிஇஓ சொல்லிட்டாரு, இல்ல அவருடைய பெயரே எங்க இதுல இல்லைன்ட்டாரு. சரி, ஒரே பெண்ணு 2 இதுல வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இல்ல ஒருத்தங்க தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? ராகுல் இந்த புகார் ஒரு ஒரு நாளைக்குள்ள யூபியில அவருடைய பெயரே இல்லைன்னு அவரால் எப்படி சார் சொல்ல முடியுது? அவங்க கிட்ட டிஜிட்டலி அவைலபிள். ஆமா, அதனாலதான்
அதனாலதான். அதனால தானே. அத வந்து ஆமா. டிஜிட்டல்லி அவைலபிள் ஸ்டேட்டஸ்லயே வந்து எதிர்க்கட்சிகளோட ஷேர் பண்றதுக்கு மட்டும் அவங்க தயாராக இல்ல. தயாரா இல்ல. இது ஷேர் பண்ண இன்னும் நிறைய பூதங்கள் வருங்கிறதுனால. சரி, வரும். அந்த பெண் வந்து 2 இடத்துல வாக்களிச்சாங்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க. அதை ஏத்துக்கிடுவோம். ராகுல் காந்தி சில விஷயங்கள வந்து ஆராய சொல்லி தன்னுடைய இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆராய்ந்து கொடுத்ததுல தவறு இருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு வீட்ல இருந்து அது ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் மாரி ஒண்ணு. அதாவது ரிசப்ஷன், சிங்கிள் பெட்ரூம். டிராயிங் ரூம், டைனிங் ரூம், இது ஸ்லீப்பிங் ரூம் எல்லாமே ஒரு ரூமு. அது தவிர ஒரு பாத்ரூமு, ஒரு கிச்சன் இருக்கு. அதுல 47 பேரோ என்னமோ பதிவு பண்ணப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லி இவர் சொன்னபோது, இந்தியா டுடே தன்னுடைய ஆட்களை அனுப்புனாங்க விசாரிக்கிறதுக்கு. அங்க போனா ஒருத்தர் இருந்தார், பெங்காலி ஒருத்தர் இருந்தார். அந்த பையன் சொன்னாரு, எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாதுங்க. ஏன்னா என் பேரும் இதுல இல்ல. எனக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. இது ஓனர்கிட்ட வந்து கேட்டு பாருங்க. ஓனர் ரொம்ப பெருமையா முதல்ல நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்னாரு. ஆனா கேட்கிற கேள்வி ஒரு மாதிரி வந்த உடனே நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன் அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு. அடுத்து வந்து என்ன சொன்னாரு, இல்ல இந்த 47 பேர் இங்க இருந்தவங்க தாங்க, வந்துட்டு போனவங்க, கொஞ்ச காலம் இருப்பாங்க போயிருவாங்க. அவங்க அவங்க வந்து தங்களுடைய ஓட்டர் ஐடென்டி கார்டை வந்து சரண்டர் பண்ணல. அதுல சில பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சில பேர், முக்கியமான சில வார்த்தை. இப்ப அந்த சில பேர் ஓட்டு போடுறவங்க அத்தனை பேரும் அந்த தொகுதியில் வாக்காளராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஏன்னா தேர் நாட் நார்மல் ரெசிடென்ட். சரி, அது சில பேர் தவிர மத்தது அப்போ கோஸ்ட் ஓட்டரா தான் இருக்கும். வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு? அப்போ ராகுல் காந்தி சொன்ன பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் அதை பத்தி ஏன் இவங்க விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? தேர்தல் ஆணையம் ஒரே அட்ரஸ்ல வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இது அட்ரஸ் வந்து 0ன்னு சொல்லி இத்தனை இது இருக்கு, 10,000க்கு மேல இருக்கு, இதெல்லாம் சொன்னதை பத்தி ஏன் மௌனம் காக்குறாங்க? ஏன் வாய்வே ஆமா. திறக்கல? இதுல வந்து ஒரு 3 கோரிக்கைகளை முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு சார். முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் தேர்தல் தில்லுமுல்லு எந்திரமாக மாறிப்போன தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு கருத்து வருது அதுல. அது மாறி போகல, அதுவாக மாறி போகல. பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் அப்படி மாத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட், பிஜேபியால மாற்றப்பட்டு இருக்குது அப்படின்ற செய்தியையும் சொல்றாரு. தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறிடுச்சு. தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்தவில்லை. அதுதானே சார் ஒருத்தர் முன்னால இருக்கக்கூடிய சார்ஜ். திமுக எப்படி முதலமைச்சர் எப்படி அதை பிஜேபி அதை மாத்திடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையமா ஏங்க மாறுச்சு? இத்தனை வருஷமா தேர்தல் ஆணையம் வந்து சரியா தான் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது தேர்தல் நடைமுறையில வந்து தவறுகள் எப்பயுமே இருந்திருக்கு. எப்பவுமே. அதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு, கிரைம் இருந்தது இல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கிரைம் நடந்ததா சொல்றாரு ராகுல் காந்தி. அப்ப அந்த கிரைம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது, குற்றம் நடந்ததுன்னு சொல்லும்போது, பிழைகள் இல்லை, குற்றங்கள் புரியப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது, அப்படியான்னு சொல்லி விசாரிக்காம தேர்தல் ஆணையம் அதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாங்க அப்படின்னா, அந்த தேர்தல் ஆணையத்து மேல சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்ப தேர்தல் ஆணையம் எதுக்காக அப்படி செய்யணும்? எதுக்காக செய்யணும்? இப்ப தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறத ஒரு சஜஷன் கொடுத்தாரு சீஃப் ஜஸ்டிஸ். நீங்க பாட்டுக்கு உங்க விருப்பம் போல நியமிக்காதீங்க, இப்போதைக்கு சட்டம் வர்ற வரைக்கும் நீங்க அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, சட்டம் வர்ற வரைக்கும் பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேரும் கொண்டு ஒரு குழு விசாரிக்கலாம்னு சொல்லி நியமிக்கலாம்னு சொன்ன உடனே அவசரமா அந்த தலைமை நீதிபதி ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட ஒரு குழுவை உட்காந்துடக்கூடாதுன்னு சட்டம் போடுங்கன்னு சொன்னாங்கல்ல, சட்டம் போட்டாங்க. சட்டம் என்னது? பிரதம மந்திரியால் நியமிக்கப்பட்ட ஒரு மந்திரி மற்றும் எதிர்கட்சி தலைவர், இதுலயே 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எப்படி தேர்தல் ஆணையர் வந்து யார் நியமிப்பாங்க? கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ் அப்படின்னு ஒரு தியரி உண்டு. எதிர்கட்சி வந்து உங்களுடன் ஆலோசிப்போம், ஆனால் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பம் போல வந்து ஆட்கள் நியமிப்பாங்க. அது மாதிரி தான் இப்ப உள்ள தேர்தல் ஆணையர்கள் வரை அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி தேர்தல் ஆணையம். அதனால தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு புகார் வந்ததுன்னா தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு அரசு இருக்க மாட்டேங்குது, ஆளும் கட்சி இருக்க மாட்டேங்குது. தொலைக்காட்சி விவாதங்கள்ல இருந்து ஒன்றிய அரசு சார்ந்த அமைச்சர்கள் வரைக்கும் தேர்தல் ஆணையத்திற்காக அவ்வளவு தூரம் வாதிடுவதற்கு, அவங்களை ஆதரிச்சு பேசுவதற்கு என்ன காரணம்? அதுல இருந்தே திமுக சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாயிடுமோ அப்படிங்கிற கவலை வருது. தேர்தல் ஆணையத்தை அவங்கதான் ஆட்டு வைக்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது. மாநில ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விவாதம் வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில ஆளுநர். பிஜேபி காரங்க கொதிச்சு இல்ல அதுல ஒன்றும் தப்பே இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது மாதிரிதான் இதுவும்.
அதுல முதலமைச்சருடைய கோரிக்கையில ஒண்ணு ஒவ்வொரு மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலையும் கணினி படிக்கிற விதமாக டிஜிட்டல் ஆவணமாக வெளியிடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு முதன்மையான கோரிக்கையாக இருக்கு. ஆமாங்க, சரியான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. வெளிப்படைத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம் தேர்தல் கமிஷனுக்கு. இரண்டாவதாக, அரசியல் காரணங்களுக்காக பெயர்கள் நீக்கப்படுவதை உடனே நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அரசியல் காரணங்களுக்காகத்தான் பெயர்கள் நீக்கப்படுதா? என்ன காரணங்கள்னால நீக்கப்படுது? ப்ரூஃப் இல்லாததுனால அந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காக பல்கா நீக்கப்படுகிறதா, அரசியல் காரணங்களுக்காக நீக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி. அரசியல் காரணங்களுக்காக நீக்குவதற்கான காரணங்கள் கற்பிக்கப்பட்டு நீக்கப்படுகின்றன. அதான் உண்மை. அரசியல் பியூட்டிஃபுல் லைன் சார் அது நீங்க சொன்னது. நீக்கப்படுவதற்கென்ற காரணங்கள் கற்பிக்கப்பட்டு அவை நீக்கப்படுகின்றன. அந்த சார்ஜை தான் கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நீங்க சொன்ன அதே சார்ஜஸ் தான் முன்வைக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து எந்த விதமான புகார்களும் கிரவுண்ட்ல எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய செய்தியை சொல்றாங்க. எங்க புகார் எங்க இருந்து வந்தா என்னங்க? புகார் தானே. கிரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியலன்னா, அவங்க இது புகார் கொடுக்கலன்னா, விவரம் தெரிஞ்சவங்க புகார் கொடுக்கும்போது அதை ஏத்துக்க கூடாதா? ஏத்துக்கிடணும். மறுபடியும் சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். அபவ் சஸ்பிஷன், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். புகார்கள் வரலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா புகார்கள் பூத் லெவல்ல பல்வேறு புகார்களை நாங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம்னு கட்சிகளை சார்ந்தவங்க சொல்றாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட பெரும்பாலான யாதவ் வாக்குகள் நிறைந்த பகுதிகளில் யாதவ் வாக்குகளாக பல்கா டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு புகாரும், பல்வேறு தலித் சாதிகளை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு 2 புகார்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்னு அந்த எதிர்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஐ எம்எல் லிபரேஷன் குழுவை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. நாங்க கொடுத்திருக்கிறோம் புகாரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புகார்கள் இல்லைன்னு சொல்வது சரியான இல்லை. சிஎம் முதலமைச்சருடைய 3வது கோரிக்கை, ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய இந்த மோசடிகள் குறித்து சுதந்திரமான ஒரு விசாரணை வேண்டும் அப்படின்றதையும் கேட்கிறார். இந்த சுதந்திரமான விசாரணைன்னா தேர்தல் ஆணையமே நடத்தக்கூடிய விசாரணையா இல்லை எப்படி? அது ஜுடிஷியல் ரிவ்யூ தான். அதை தேர்தல் ஆணையம் செயல்படுத்த முடியுமா சார்? அதாவது the final residual authority in the nation lies with the Supreme Court. அவங்க என்ன உத்தரவு வேணாலும் போட முடியும். அதான் ரெசிடுவல் அத்தாரிட்டி. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படாத அதிகாரங்களையும் அவர்கள் கையெடுத்துக் கொள்ள முடியும், அப்படி ஒரு நிலைமை தோன்றினால். இப்ப அந்த 7 பேரை வந்து விடுதலை பண்ணாங்களா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, அது வந்து அந்த ரெசிடுவல் அத்தாரிட்டி தான். ஆமா, அது மாதிரி. இப்ப இந்த 2024 மக்களவை தேர்தலே தவறான முறையில நடந்திருக்குது. அதுல 24 தொகுதிகள்ல தில்லுமுல்லு நடந்தது அப்படிங்கிறது நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அந்த தேர்தலே செல்லாது. 24 என்டையர் ஸ்டேட்ல நடந்த தேர்தலே செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. அவங்களுக்கு தான் உண்மையில வானளாவிய அதிகாரம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான். பயன்படுத்துவாங்களா? அது வந்து நாட்டுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வராம போகலாம் அப்படிங்கிறது மோசடி செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு அதை சொல்லலாம். அப்படித்தானா சார் அது? ஆமா. ஆனா ஒன்றிய அரசை பத்தி எதுவுமே சொல்லலனாலும், நாட்டுடைய ஸ்திரத்தன்மை சொல்லலாலும், ஒரு மாநிலத்தை பத்தி சொல்லலாமே, மறுதேர்தல் நடத்துங்க, அந்த மாநிலத்துல சொல்லலாம். இந்த மாதிரி பின்னணியில நேற்று கைது செய்யப்பட்டு விடுதலையான ராகுல் காந்தி சொல்றாரு, அந்த பிரமாண பத்திரம் கொடு அப்படின்னு ஏதோ பெரிய காலர் பண்ணிட்டு சவரோட சேர்த்து வச்சு சாத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு அவர் சொல்றாரு, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் கொடுக்குற தரவுகள் எல்லாம் என்னோடது இல்லை, என்னோடதா இருந்தா தானே நான் பிரமாண பத்திரம் கொடுக்கணும், நான் கொடுக்கறது எல்லாம் உங்களுடைய டேட்டா, உங்களுடைய தரவுகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன, எப்படி சார் பாக்குறீங்க? சரியாத்தான் சொல்றாரு. இவங்க பிரமாண பத்திரம் வேணும்னு கேட்கறது காரணம் என்னன்னா, இப்ப ஒரு 10 குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு வைங்க,
அதுல ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஒண்ணு. இப்ப இந்த ஒரே பெண் 2 இதுல வாக்களிச்சாங்கிறது தவறுதலா இருக்குன்னு வைங்க. அப்ப தவறுதலான தகவலை தந்தாயின்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். பெருசெல்லாம் பத்தி பேசாம. இது அவருக்கு நல்லா தெரியும். அதான் அவர் சொன்னார், மக்கள் மன்றத்தின் முன்னால் நான் வைத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பிரமாணம் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது சரியான பதில் தான். சிதம்பரமும் அதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு, முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒருத்தர் இது சொன்னார்னா, தான் பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார்னா, அப்ப இவங்க அவர்கிட்ட பிரமாணத்துல யூ கம் அண்டர் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு கோடிக்கணக்கான பேர் சும்மா ஒரு ஜாலியா, அந்த காலத்துல அங்கன செட்டியார்னு ஒருத்தர் இருந்தாரு, எந்த எலெக்ஷன்னாலும் போட்டி விடுவார். பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போட்டி விடுவாரு, இவரு பார்லிமெண்ட்டுக்கு, லோக்சபாவுக்கு போட்டி போடுவாரு, சட்டமன்றத்துக்கு போட்டி போடுவார். ஒரு வழக்கமாக வச்சிருந்தார். அதுக்கப்புறம் தான் அங்கன செட்டியார்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதுக்கு பிரசிடென்ட்டுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணணும் அந்த எலெக்ஷன்ல சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு வரக்கூடாது. அதே மாதிரி கோடிக்கணக்கான பேர் சும்மா போட்டு வைப்போமேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரமாணம்ங்கிறது வந்தது. ஆனா ராகுல் காந்தி சொன்னது அந்த பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழே வராது அப்படின்னு சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அது குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட் தான். அதாவது தனி மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயத்தை ராகுலுக்கும் சொல்றாங்க. ராகுல் தனி மனிதனாக தன்னை பற்றி பேசவில்லை, எதிர்கட்சி தலைவராக பேசுறாரு. எதிர்கட்சி தலைவராக மறுபடியும் தன்னை பற்றி பேசவில்லை, தான் பாதிக்கப்பட்டதாக அவர் சொல்லல. இந்த எலெக்ஷன் ரோல்ல இத்தனை மேல் பிராக்டிஸ் நடந்திருக்கு, இது நாட்டுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னை பற்றி பேசல. நாட்டு நலன் சார்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இவங்க அது தேச விரோத விஷயங்களை பேசுவது போல சித்தரிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய குரலை எதிரொலிக்கிறார் ராகுல் காந்தின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் ஏதாவது மோடிக்கு எதிராக சொல்லிட்டாருன்னா இவருக்கு மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்பு காரணமாக அதையெல்லாம் கோட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பேசணும்னு ஏதாவது இருக்கா சார்? இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அரசியல்ல தப்பா ஒருத்தர் சொல்லிட்டார்ல கூட, இப்ப இவர் ஏபிஎஸ் சொன்னாரு, கோயில் நிதியில எது கல்லூரி கட்டடங்கள் கட்டுறீங்கன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இல்ல அது திருச்சி சொல்லப்பட்டது, நான் அந்த அர்த்தத்துல பேசலன்னாரு. ரெக்கார்டு இருக்கும் அந்த அர்த்தத்துல பேசினாருன்னு. ஆனா நான் திருச்சி சொல்லப்பட்டது நான் அந்த அர்த்தத்துல பேசலன்னு சொல்றதே அவர் சொன்னதை வாபஸ் வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு மரபு. அதுதான் மரபு இன்னைக்கு வரைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அவர் மேல குற்றவியல் வழக்கு போட்டு தொடருவாங்களா? இப்ப ராகுல் காந்தி எதுக்கிறதுக்கு கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட மாட்டாரா, அதை வச்சு அவர் மேல கேஸ் போட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகள் போடத்தானே சார் செஞ்சிருக்காங்க. அவர் பேசியதுக்கு எதிராகவே நிறைய வழக்குகள் போடத்தான் செஞ்சிருக்கிறாங்க. அவரை டிமாரலைஸ் பண்ணணும், அவருடைய மன உறுதியை குலைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏராளமான வழக்குகளால அவரை இழுத்தடிக்கிற வேலையைத்தான், அலைக்கழிக்கிற வேலையைத்தான் செய்யறாங்க. வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வழக்குகளை போட்டு அங்கேயும் இங்கேயுமாக அழைக்கிற வேலையையும் செய்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப நம்ம இந்த செய்தியை அதிகமாக பேசி இருக்கிறோம் அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லக்கூடும். ஆனா அந்த அளவுக்கு அது முக்கியமானது அப்படிங்கிறது ஒரு செய்தி தானே சார். அது தொடர்பாக நீங்க கூடுதலாக ஏதாவது சொல்லணுமா சார்? இல்லைங்க, கூடுதலா இல்லை. ஆனா திரும்ப திரும்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். ஒவ்வொரு நாளும் தேர்தல் ஆணையம் ஒரு புது பாருங்க, லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பாருங்க. இதுல பீகார்ல கொடுத்த எலெக்ஷன் ரோல் எல்லாம் ரீடபிளா கொடுத்ததை பிடிஎஃப் மாத்திருக்காங்க. அடுத்து 65 லட்சம் பேரை நாங்க லிஸ்ட் கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்ப இந்த நாட்டுல ஜனநாயகத்துக்கான நெறிமுறைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த நெறிமுறைகளை முழுக்க நாங்கள் ஃபாலோ செய்ய மாட்டோம், பின்பற்ற மாட்டோம். ஏன்னா நாட்டுல சட்டம் அப்படி இல்ல. இப்ப இது சிசிடிவி ஃபுட்டேஜ் இது பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எங்கேயாவது போட்டிருக்கா, இத்தனை நாளைக்கு வச்சிருக்கணும்னு சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க கேள்வி நியாயமான கேள்விதான். நம்ம பதில் என்னன்னா, புண்ணியவான்களே, நீங்கள் எல்லாம் கனவான்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அரசியலமைப்பு சட்டம் எல்லாவற்றிற்கும் வரையறுக்கவில்லை. கவர்னர் இத்தனை நாளைக்குள்ள மசோதா பாஸ் பண்ணணும், அதில் ஃபைனல் டெசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லல. ஏன்னா நீங்கள் எல்லாம் கனவான்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு இருந்தது. அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல, வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் எண்ணப்படும் வாக்குகளுடைய எண்ணிக்கையும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தனியாக சொல்லணுமா சார்? அது சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அப்படி இல்லாததுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு கான்ஸ்டிட்யூன்சில ஒரு 10-15 கூடுது அல்லது குறையுதுன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும்.
யாரோ ஒருத்தருடைய மிஸ்டேக் அங்க நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு வாக்குகள் அளிக்கிறதுக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன நமக்கு என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கு? வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறத கரெக்டா சொல்லுங்கன்னு வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நாள் கேட்டா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வாக்கு எண்ணும் நாள் அன்று இவ்வளவு டிஃபரன்ஸ் ஏன் வந்ததுன்னு கேட்பாங்கங்கிறதுனால என்டையர் ப்ராசஸ் முடியிற வரைக்கும் அந்த பர்டிகுலர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற சார்ஜும் ஒரு சார்ஜ் அவங்க மேல ஆமா. வருது. அமமுக சார்பில் உள்ள கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 30-40 போலிங் பூத்துல ஒரு ஓட்டு கூட கிடைக்கல. அப்ப கிடைக்கல. அந்நேரம் தினகரன் வந்து சொன்னார், அந்த போன நாடாளுமன்ற தேர்தலில், இதுக்கு முந்தின தேர்தலில் அவர் அந்நேரம் சொன்னார், இங்கெல்லாம் என்னுடைய வாக்காளர்கள், என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க, ஒரு வாக்கு கூட அங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மக்களே தீர்மானிச்சுக்கோங்க எப்படிப்பட்ட தேர்தல் நடந்திருக்குன்னு. அது உண்மைதான். இப்படி தனித்தனியாக இருந்த பல்வேறு புகார்கள் இப்போ வந்து பெரிதாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அப்போ வந்து இக்னோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெரியதாக தெரியாத சிறு சிறு புகார்கள், ஈவன் சுரேஷ் கோபி வெற்றி பெற்ற கேரள தொகுதி திருச்சூர்ல கூட இதே மாதிரி டெலிஷனும் அடிஷனும் நடந்ததாக இன்னைக்கு சொல்றாங்க. மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையில ஏராளமான அடிஷன் இருக்கு சொல்றாங்க. இப்படி தனித்தனியாக வந்த புகார்கள் எல்லாமே அப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய பதிலை கேட்டுட்டு சாதாரணமாக குடிமக்கள் நம்ம எல்லாருமே மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பற்றி பேசல, ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால பேச தயங்கி இருந்திருக்கிறோமா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதை போன்ற ஆதாரங்களை முன்வைக்கும் போது, மாநில முதலமைச்சர்கள் அது தொடர்பாக பேசும்போது, 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட அதுக்காக பேரணி நடத்தும் போது நாம எளிதாக அதை விட்டுவிட்டு வேறு செய்திகளை பேசணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. இது ரொம்ப முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் தெரியுது. பட் இதனுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள்ங்கிறது எந்த மாதிரி சார் இருக்கும்? இல்லைங்க, அடுத்தடுத்த நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தா இப்போ தேர்தல் ஆணையம் இது மாதிரி வந்து இன்ட்ரான்சிஜியன்ட் ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, இதே மாதிரி எடுத்துக்கிட்டனால நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீதிமன்றத்துக்கு போறது தவிர வழி இல்லை. உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி சரியான தீர்ப்பு கொடுப்பார், உச்ச நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி சரியான தீர்ப்பு கொடுப்பார்னு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு காலம் நம்மளை தள்ளி இருக்கு. அதனால அங்கேயும் பொறுத்து பார்க்கணும் நிலைமை தான் இருக்கு. ஓகே சார். இன்னும் தமிழ்நாடு தொடர்பாக செய்திகள் இருக்கு. ஆனா நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.